கிருஷ்ணர் மற்றும் அவரது மனைவியை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் நம் மனதில் தோன்றும் முதல் கேள்வி என்னவென்றால், அவருக்கு உண்மையில் எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? அவருக்கு 10,008 மனைவிகள் இருந்ததாக ஒரு சிலரும், அவருக்கு 8 மனைவிகள் மட்டுமே இருந்ததாக ஒரு சிலரும் நம்புகிறார்கள். அதாவது சட்டப்படி திருமணமான மனைவிகள். இந்த 8 மனைவிகளின் மட்டுமே இருந்ததாக ஒரு சிலரும் நம்புகிறார்கள். அதாவது சட்டப்படி திருமணமான மனைவிகள். இந்த 8 மனைவிகளின் பெயர்களில் வெவ்வேறான வேத அர்த்தங்கள் வழங்கப்படுகின்றன என்றாலும், பாகவத புராணம் அவர்களை ருக்மணி, சத்தியபாமா, ஜாம்பாவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, நக்னஜிதி, பத்ரா மற்றும் லட்சுமணா என பட்டியலிடுகிறது. புராண கதைகளின்படி கிருஷ்ணருக்கு 80 மகன்கள் இருந்தனர். அவற்றில் கிருஷ்ணர் மற்றும் ருக்மணி ஆகியோருக்கு 10 மகன்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் முறையே பிரத்யும்னா, ஷாருதேஷ்னா, சுதேஷ்னா, சாருதேஹா, சுச்சாரு, சருகுப்தா, பத்ராச்சாரு, சாருச்சந்திரா, விச்சாரு, சாரு. கிருஷ்ணர் மற்றும் சத்தியபாமாவின் 10 மகன்களின் பெயர்கள் பானு, சுபானு, ஸ்வாபானு, பிரபானு, பானுமான், சந்திரபானு, பிரபானு, அதிபனு, ஸ்ரீபானு, பிரதிபானு. கிருஷ்ணர் மற்றும் ஜாம்பாவதி ஆகியோரின் மகன்களின் பெயர்கள் சம்பா, சுமித்ரா, புருஜித், சதாஜித், சஹஸ்ராஜித், விஜய், சித்திரகேத்து, வசுமான், திராவின், கிருது. கிருஷ்ணர் மற்றும் நக்னஜிதியின் மகன்கள் பெயர்கள் வீர், சந்திர, அஸ்வாசென், சித்ராகு, வேகவன், வஷ், ஆம், ஷங்கு, வாஷி, குந்தி. கிருஷ்ணர் மற்றும் காளிந்தியின் மகன்கள் பெயர் ஸ்ருத், காவி, வஷ், வீர், சுபாஷு, பத்ரா, சாந்தி, தஷ், பூர்ணிமா, சோமக். கிருஷ்ணர் மற்றும் லட்சுமணனின் மகைகள் பிரதோப், கத்ரவன், சிம்ஹா, பால், பிரபால், உர்த்வாக், மகாசக்தி, ஷா, ஒஜா, அபராஜித். கிருஷ்ணர் மற்றும் மித்ராவிந்தாவின் மகன்கள் வஷ், ஹர்ஷ், அனில், கிருத்தா, வர்த்தன், அன்னத், மகாஷ், பவன், மான்ஹி, குஷி. இறுதியாக கிருஷ்ணர் மற்றும் பத்ராவின் மகன்கள் சங்கி, ராம்ஜித், புரு அட்சன், ஷூர், பிரஹாரன், அரிஜித், ஜெய், சுப்த்ரா, வாம், ஆயு மற்றும் சத்யக். சம்பா கிருஷ்ணரின் மிகவும் மோசமான மகன். கிருஷ்ணர் என்பது பெரிய மரம். இதன் கீழ் வேறு எந்த மரமாம் வளரவோ வளர்க்கவோ முடியாது. நன்கு அறியப்பட்ட தந்தை அவருடைய மகன்கள் எவ்வளவு நன்றாக அறியப்படுவதில்லை. கிருஷ்ணரின் மகன்கள் அதிகம் அறியப்படவில்லை என்றாலும் காவிய மகாபாரதத்தில் ஒரு சிறிய பாத்திரமாகவும் யாதவ சமூகத்தின் இறுதி அழிவில் ஒரு பெரிய பாத்திரமாகவும் இருந்ததால் சம்பா விதிவிலக்காக அறியப்படுகிறார். சம்பா கிருஷ்ணாவை ஒத்திருப்பதாக பலர் உணர்ந்தாலும் சம்பா சிவன் போன்றவர் என்ற ஒவ்வொரு நிகழ்விலும் கிருஷ்ணர் உணர்ந்திருந்தார். கிருஷ்ணருக்கு சிவபெருமானை போன்ற ஒரு அசாதாரணமாக மகன் வேண்டும் என ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்காக சிவனுடைய அருள் பெற கிருஷ்ணர் பல ஆண்டுகளாக தியானம் செய்தார். அதனால் சிவன் மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணருக்கு தன்னை போன்ற ஒரு மகன் கிடைக்கும் என ஆசிர்வதித்தார். சிவனின் அழிவுகரமான சக்திகளை கொண்ட ஒரு மகனை கிருஷ்ணர் விரும்பினார். ஏனெனில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய யாதவர்களின் வீழ்ச்சியை முன்கூடியே கணித்து இருந்தார். அதன்படியே ஜாம்பாவதி சிவன் அம்சத்தில் சம்பா என்று பெயரிடப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார். இது கிருஷ்ணரின் மோசமான மகன். சம்பா பற்றிய மற்றொரு கதை. சம்பா மிகவும் தவறாக நடந்து கொண்டார். அதனால் கிருஷ்ணர் அவரிடம் மிகுந்த அதிருப்தி அடைந்தார். அவர் தனது மகனிடம், நீ எங்கள் குடும்பத்தின் மீது பெரிய கரையை ஏற்படுத்தி விட்டாய். எண்ணற்ற கெட்ட காரியங்களை செய்திருக்கிறாய். உன்னை பார்த்து எனக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்று கிருஷ்ணர் சாம்பாவை திட்டுவதும் அவரை இழிவுபடுத்துவதும் தொடர்ந்தது. அதோடு கிருஷ்ணரின் கோபமும் உச்சத்தை அடைந்தது. அதனால் கிருஷ்ணர், உன்னை நான் வெறுக்கிறேன், தொழுநோயால் பாதிக்கப்படுவாய் என்று சபிக்கிறேன் என்று சாபம் அளித்தார். சாம்பா உடனடியாக தொழுநோயால் அவதிப்படத் தொடங்கினார். அவரது உடல் ஒரே இரவில் சிதைந்து போனது. மேலும் அவர் நோயால் மிகுந்த வேதனையில் இருந்தார். கடவுள் கிருஷ்ணரின் மனைவி ஜாம்பவதிக்கு தனது மகன் தொழுநோயால் சித்திரவதைப்படுவதை பார்க்க முடியவில்லை. அவர்
கண்ணீர் சிந்தியபடி அவள் கணவனை அணுகினாள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? இது போன்ற வேதனையில் சாம்பாவை பார்ப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. அவர் நமது சொந்த மகன் என்று கதறினாள். அதனால் கிருஷ்ணர் மனம் இறங்கி தன் மகனிடம், சரி, நீ குணமடைய சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். முதலில் ஒளி கடவுளான சூரியனை வழிபட வேண்டும். பின்னர் சந்திரபாகா நதியில் குளிக்க வேண்டும். அவ்வாறு அந்த நதியில் மூழ்கும்போது நீ குணமடைவாயாக என்றார். அந்த நேரத்தில் சாம்பாவால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. அவர் பரிதாபமான, பிதாவே, இந்த நிலையில் நான் எப்படி அங்கு செல்ல முடியும் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், நீ ஆற்றுக்கு சென்றாக வேண்டும் என்று கடுமையான குரலில் விடை அளித்தார். சாம்பா கிருஷ்ணரிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். இங்கேயே என்னை குணப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்பப் பெறுங்கள் என்றார். அதற்கு கிருஷ்ணர், நான் உன்னை குணப்படுத்த போவதில்லை என்றார். ஜாம்பாவதி தனது கணவரிடம், நீங்கள்தான் அவனுடைய நோய்க்கு காரணம். எனவே நீங்களே அவரை ஆற்றுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லது அவரை இங்கேயே குணப்படுத்த வேண்டும் என்று முறையிட்டார். இறுதியாக கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றுக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார். சாம்பாவால் நடக்க முடியாததால் கிருஷ்ணர் அவரை வழி முழுவதும் கொண்டு சென்றார். அவர்கள் ஆற்றின் கரையை அடைந்ததும் சம்பா சூரிய கடவுளின் வழிபாடு செய்து அதன் பிறகு நதிக்கு சென்றார். கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றில் குளிக்க வைத்தார். சாம்பா மூழ்கி வெளிவந்த போது முழுமையாக குணமாகிவிட்டார். கிருஷ்ணரின் சாபமும் திரும்பப் பெறப்பட்டது. ஒருமுறை 3 பெரிய முனிவர்கள் துவாரகாவில் உள்ள கிருஷ்ணரின் அரண்மனைக்கு வந்தார்கள். கிருஷ்ணர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அவர்கள் வருகையை பற்றி அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர், நான் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து விடுவேன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். இதற்கிடையில் அவர்களை சரியான மரியாதையுடனும் பக்தியுடனும் வரவேற்பு கொடுங்கள் என்றார். துரதிருஷ்டவசமாக சில ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணரின் உறவினர்களும் அவருடன் நெருக்கமாக இருந்த மற்றவர்களும் மிகவும் குறைந்து கொண்டே வந்தனர். அவர்கள் கிருஷ்ணருக்கு நெருக்கமானவர்கள் என்பதால் அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றார்கள். இதன் விளைவாக அவர்கள் இன்பம் நிறைந்த வாழ்க்கையால் சிதைந்தார்கள். அவர்கள் குடித்துவிட்டு சண்டையிட்டு சிந்திக்க முடியாத எல்லா வகையான செயல்களையும் செய்தார்கள். கிருஷ்ணரின் வீட்டிற்கு வந்த முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் கிருஷ்ணரின் உறவினர்கள் தகுந்த மரியாதையை அளிக்கவில்லை. அவரின் உறவினர்களை பொறுத்தவரை கிருஷ்ணா இருக்கும் வரை அதே போதும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கு மற்ற ஆன்மீகவாதிகள் அனைவரும் வைக்கோல் போல பயனற்றவர்களாக தெரிந்தார்கள். கிருஷ்ணரின் மகன் சாம்பா தனது குறும்புகளுக்கு பிரபலமானவர். அவர் சிறுவன் என்றும் நிலையை கடந்து பின்பும் அவரும் அவரது நண்பர்களும் முனிவர்களை வைத்து ஒரு விளையாட்டை விளையாட முடிவு செய்தார்கள். எனவே அவரது நண்பர்கள் சாம்பாவின் வயிற்றில் ஒரு மண்பானையை கட்டி அவருக்கு புடவையை அணிவித்தார்கள். பின்னர் அவரை முனிவர்கள் முன் அழைத்து வந்தார்கள். அந்த இளைஞர்கள் முனிவரிடம், இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள். தயவுசெய்து கிருஷ்ணர் வருவதற்கு முன்பு அவர் வயிற்றில் இருப்பது ஆணா அல்லது பெண்ணா என்று சொல்ல முடியுமா என்று நகைத்தனர். முனிவர்களுக்கு அமானுஷ சக்தி இருந்ததால் அவர்கள் கேலி செய்வதை உடனடியாக அறிந்து கொண்டார்கள். அதனால் மிகவும் கோபமடைந்தார்கள். நீங்கள் கிருஷ்ணரின் உறவினர்கள், நீ சாம்பா அவருடைய சொந்த மகன். எங்களை கேலி செய்த உனக்கு ஏதோ தைரியம். ஆம், இந்த பெண் பெற்றெடுப்பாள். ஆனால் அவள் ஒரு இரும்பு கட்டையை பெற்றெடுப்பாள். இது கிருஷ்ணரின் முழு குலத்தையும் அழிக்கும். ஆன்மீக மக்கள் மீது உங்களுக்கு மரியாதை இல்லை. நாங்கள் பெரிய முனிவர்கள். நீங்கள் எங்களை கேலி செய்தீர்கள். அதற்கான பலனை அனுபவியுங்கள் என்றனர். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மண்டபத்திற்குள் நுழைந்தார். முனிவர்களின் சாபத்தை கேட்டு அவர் மிகவும் சோகமாக இருந்தார். அதே நேரத்தில் அவரது உறவினர்கள் அதற்கு ஏற்புடையவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். இது போன்ற பயங்கரமான சாபத்தை தாங்கள் கூறியதாக முனிவர்களும் வருத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் அதை திரும்பி பெற முடியவில்லை. இந்த துர்திருஷ்டவசமான நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் கிருஷ்ணர் முனிவர்களுடன் தங்கியிருந்து நீண்ட நேரம் பேசினார். மேலும் அவர்கள் கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்களை பெற்றனர். கிருஷ்ணர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருந்தார். எனவே முனிவர்களுக்கு அறிவுரை வழங்கி ஒளிரச் செய்தார். பின்னர் அந்த முனிவர்களும் புறப்பட்டு சென்றனர்.
காலப்போக்கில் சாபம் நிறைவேறத் தொடங்கியது. கிருஷ்ணரின் மகன் ஒரு கனமான இரும்பு துண்டை பெற்றெடுத்தான். சாம்பாவும் அவரது உறவினர்களும் தங்கள் அழிவு நெருங்குவதை உணர்ந்தனர். அக்ரூரா உடனடியாக இரும்பு துண்டை நல்ல தூளாக அரைத்து கடலில் எரியுங்கள் என்று கட்டளையிட்டார். யாதவர்களும் தலையசைத்து பின்வாங்கினர். அக்ரூரா கிருஷ்ணரை நோக்கி தனது பார்வையை செலுத்தினார். அவரது கண்கள் கேள்விகள் நிறைந்தவை. கிருஷ்ணர் வெறுமனே சிரித்தார். காலத்தின் சக்கரங்கள் மாமாவை திருப்புகின்றன என்று கிருஷ்ணர் கூறினார். சம்பா தனது பங்கை மிகச்சரியாக ஆற்றியுள்ளார் என்று மட்டும் கூறி வேறு வார்த்தை சொல்லாமல் வெளியேறினார். அவர் என்ன சொன்னார் என்று கேட்டார் உக்ரசேனா. நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும் அப்பா என்ற குரலில் மூலத்தை நோக்கினார் உக்ரசேனா. அது ருக்மணியின் குரல். மேலும் 36 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணர் சிவனை போன்ற ஒரு மகனுக்காக சிவனிடம் பிரார்த்தனை செய்தார். அழுவின் கடவுளை போன்ற ஒரு மகன் சம்பா அழுவுக்கு உதவ வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார். மேலும் அவரது குரல் பல மட்டங்களில் குறைந்து மெதுவாக, காந்தாரியின் சாபம், அவள் சாபம் செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அவளுடைய பக்திக்கு ஒரு வெகுமதி என்று கூறி அக்ரூராவை விட்டு ருக்மணி வெளியேறினார். அரண்மனைக்கு வெளியே யாதவர்கள் அக்ரூராவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்டாயுதத்தை நன்றாக தரையிறக்கினர். அதன் மூலம் இரும்பை தகர்த்து அதில் கூர்மையான முக்கோண துண்டை தவிர எல்லாமே தரையில் இருந்தன. இது உண்மையில் மிகவும் கடினமாக தோன்றியது. பின்னர் அவர்கள் நன்றாக தூளாக்கி அந்த துண்டை கடலில் எறிந்தனர். அவர்கள் இந்த விஷயத்தை சுலபமாக முடித்துவிட்டதில் மகிழ்ச்சி அடைந்தது போதை மற்றும் பேரின்பத்தின் பொதுநிலைக்கு சென்றனர். அந்த முக்கோண துண்டின் கதை காலம் கடந்தது. தண்டாயுதத்தின் முக்கோண துண்டு ஒரு மீனால் விழுங்கப்பட்டது. மீன் ஒரு வேட்டைக்காரனால் பிடிபட்டது. அவர் மீனின் உட்புறத்தில் இருந்த துண்டை கண்டுபிடித்தவுடன் உடனடியாக ஒரு நச்சு அம்புக்குறியை பயன்படுத்தினார். நன்றாக தூளாக்கி மறுபுறம் கரையில் கழுவப்பட்டு துவாரகாவின் அழகிய கடற்கரையால் தன்னை சேமித்து தூள் சேமிப்பு செய்யப்பட்ட பகுதியில் புற்களால் பசுமையானது. இறுதி மோதலுக்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. யாதவர்கள் எளிதில் தங்கள் சாபங்களை மறந்துவிட்டார்கள். துவாரகா ராஜ்யம் முழுவதிலும் மது அருந்துவது தடை செய்யப்பட்டது. இருப்பினும் மகாபாரத போரின் 36 ஆண்டுகளுக்கு பிறகு துவாரகை நகரில் ஏராளமான சகுனங்கள் தோன்றின. சுதர்சன சக்ரா, பஞ்சான்ய ஷாங்க், கிருஷ்ணரின் தேர் மற்றும் பலராமரின் கலப்பை போன்ற ஆயுதங்கள் பூமியிலிருந்து மறைந்துவிட்டன. ஒரு நாள் யாதவர்கள் கடற்கரையில் கூடினர். அவர்கள் குடித்த மதுபானம் அவர்களின் உணர்வை முற்றிலுமாக இயக்க செய்தது. அவரால் ஒருவருக்கொருவர் கிண்டல் செய்ய தொடங்கினர். ஒருவருக்கொருவர் கொடூரமான தவறுகளையும் செய்து கொண்டு வந்தனர். சத்யாக்கியும் கிருதவர்மாவும் துவாரகாவின் அழிவின் தொடக்க புள்ளிகளாக செயல்பட்டனர். குருக்ஷேத்திர போரில் கௌரவர்களின் பக்கம் கிருதவர்மாவும் பாண்டவர்களின் பக்கம் சத்யாகியும் இருந்து போர் புரிந்தனர். அவர்களின் ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொடூரமான அந்த போரின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தார்கள். ஆத்திரத்தில் சத்யாகி கிருதவர்மாவின் மீது பாய்ந்து தலையை வெட்டினான். கிருதவர்மாவின் நண்பர்கள் சத்யாகியை தாக்கினர். ஒரு பெரும் பிரளயமே தொடர்ந்தது. முனிவர்களின் சாபம் பலித்து யாதவர்கள் மகிழ்ச்சிக்காக கடற்கரைக்கு வந்திருந்ததால் அவர்கள் எந்த ஆயுதங்களையும் எடுத்து செல்லவில்லை. கடற்கரையில் நீண்ட காலமாக வளர்ந்த ஏராளமான புற்களை கண்டார்கள். அவர்கள் புல் தண்டுகளை எடுத்து ஒருவருக்கொருவர் அடித்து கொலை செய்தனர். இந்த புல் தண்டுகள் சம்பாவிற்கு பிறந்த இரும்பின் அதே கட்டியின் பொடியால் வளர்க்கப்பட்ட கத்திகள் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. இவ்வாறு முனிவர்களின் சாபம் பலித்தது. புல்லின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தண்டாயுதமாக மாறி யாதவர்களை அடித்து கீழ்த்து கொன்றது. யாதவர்கள் இறந்து கிடப்பதற்கும் தங்கள் சொந்த குலத்தினரால் கொல்லப்படுவதற்கும் அவர்களின் அரசர்களுக்கு முன்னால் கொல்லப்படுவதற்கும் சில தருணங்கள் இருந்தன. கிருஷ்ணரை தவிர யாதவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். சிவபெருமானின் கோபத்தில் சாம்பலாக எரிக்கப்பட்ட வசுதேவரின் நேரடி பகுதியாக இருக்கும் காமதேவர் கிருஷ்ணரின் மூலமாக ருக்மணியின் வயிற்றில் இருந்து பிறந்தார் என்று கூறப்படுகிறது. இந்த பிரதியும்னாவால் கொல்லப்பட வேண்டிய அரக்கன் சம்பரா என்ற பெயரில் இருந்தான். சம்பரா தனது விதியை அறிந்திருந்தார். பிரதியும்னா பிறந்தார் என்று தெரிந்தவுடன் அவர் ஒரு பெண்ணின் வடிவத்தை எடுத்து குழந்தையை கடத்தி சென்றார். அரக்கன் அவரை நேரடியாக கடலுக்குள் வீசினான். ஆனால் பிரதியும்னா கடலில் வீசப்பட்ட போது ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. பின்னர் இந்த மீன் ஒரு மீனவரை பிடித்து சாம்பராவுக்கு விற்றார். அரக்கனின் சமையலறையில் மாயாவதி என்ற தலைமை வேலைக்காரி இருந்தாள். இந்த பெண் போன ஜென்மத்தில் காமதேவரின் ரதியின் மனைவியாக இருந்தாள்.
சமையல்காரர் ஒருவர் மீனை வெட்டும்போது மீனின் வயிற்றுக்குள் ஒரு குழந்தையை கண்டார். பிரதியும்னா உடனடியாக அந்த குழந்தையை மாயாவதியிடம் வழங்கினார். இந்த பெண் ஒரு மீனின் வயிற்றில் குழந்தை இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நிலைமையை அவளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அப்போது நாரதர் என்ற முனிவர் தோன்றி பிரதியும்னாவின் பிறப்பை பற்றியும் குழந்தையை சாம்பாராவால் எடுத்துச் சென்று கடலில் வீசப்பட்டதையும் பற்றி விளக்கினார். மாயாவதி முன்பு காமதேவியின் மனைவியாக இருந்ததை அறிந்தாள். அவள் மீண்டும் பொருள் வடிவத்தில் வருவான் என்று அவள் காத்திருந்தாள். அதிசயமாக அந்த குழந்தை மிக குறுகிய காலத்திற்குள் வளர்ந்தது. பிரதியும்னா சாம்பாராவை அவமதிக்கும் நோக்கோடு போருக்கு அழைக்க வற்புறுத்தினார். ஆத்திரமடைந்த சம்பாரா மிகவும் கோபமுடன் பிரதியும்னாவுடன் போர் புரிய வந்தார். அவர்கள் சண்டையிட்ட போது சாம்பாராவிடம் இருந்து ஆயுதங்கள் பெய்த மழையால் துன்புறுத்தப்பட்ட பிரதியும்னா ரதியிடமிருந்து பெற்ற மகாமாயா என்ற மாய சக்தியை பயன்படுத்தினார். சாம்பாரா தனது சொந்த மாய ஆயுதங்களை கொண்டு வந்தார். ஆனால் மகாமாயாவின் சக்தியை யாராலும் தாங்க முடியவில்லை. இறுதியாக பிரதியும்னா தனது வாளை எடுத்து சாம்பாராவின் தலையை வெட்டினார். சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் பூக்களை பொழிந்து ரதி பிரதியும்னாவை வானம் வழியாக தனது வீடாக துவாரகைக்கு கொண்டு சென்றனர். தூக்கம் தரும் இரவில் மத்தியில் பாண்டவ இராணுவத்தை தாக்கியதற்காக கிருதவர்மாவை சக்தியாகி கேலி செய்து கொண்டிருந்த போது பிரதியும்னா சக்தியாகியை பாராட்டினார். இதனால் மிகவும் கோபமடைந்த கிருதவர்மா பின்னர் அனைத்து விரோத நோக்கங்களையும் கைவிட்டு ஆயுதமில்லாத புருஷிரவர்களை கொன்றதாக கூறி சத்தியாகியை இழிவுபடுத்தினார். இதனால் ஆவேசமான போர் வெடித்தது. பிரதியும்னா மிகவும் கோபமடைந்து போரில் ஈடுபட்ட சத்தியாகியை மீட்பதற்காக முன்னேறினார். இருப்பினும் அவர் கிருஷ்ணரின் முன்னால் படுகொலை செய்யப்பட்டார். பிரதியும்னாவிற்கு அனிருத்தா என்ற மகன் இருந்தார். அனிருத்தா உஷாவை மணந்தார். பனா டைத்யாவின் மகள் மற்றும் மகாபலியின் பேத்தி. அவர் தனது தாத்தா கிருஷ்ணவை போன்றே இருந்தார். அவர் கிருஷ்ணரின் மறுபிறப்பாக இருக்கலாம் என்றும் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அனிருத்தாவுக்கு வஜ்ரா அல்லது வஜ்ரானாப் என்ற மகன் இருந்தார். அவரின் பரம்பரை அடையாளங்கள் ஜெய்சால்மேரின் அரச குடும்பத்தினரிடம் காணப்படுகிறது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்ன என்று மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் கிருஷ்ண ஜெயந்தியை அருமையாக கொண்டாடுங்க. கிருஷ்ணரின் புகை ஓங்குக. கிருஷ்ணரின் நாமத்தை என்றும் ஜபியுங்கள். கிருஷ்ணர் உங்களுக்கு முக்தியை அளிப்பார். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.